ஹே ஆல், இன்றைக்கி என்ன ரெசிபினா பார்பிக்யூ நேஷன் போனால் நம்ம எல்லாருமே வெஜ் ஸ்டார்டர்ஸில் ஆர்டர் பண்ணுற கிறிஸ்பி கார்ன் தான். அதுக்கு நான் 2 கார்ன் எடுத்துட்டேன். நீங்கள் ஸ்வீட் கார்ன் கூட எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் கார்ன் எடுத்துக்கலாம். நான் நார்மல் கார்ன் 2 எடுத்தேன். அது எட்ஜஸ்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு கார்ன்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதெல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கிறத நல்லா தனித்தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். இப்போ அதை 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்கு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சு அந்த கார்ன்லாம் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் பாயில் ஆகி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா வாட்டர்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே காரத்துக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு அடுப்பில் வடச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த ஒரு கார்னையும் நல்லா உதிரி விட்டு போடுங்க. ஒட்டி வந்தால் நல்லா இருக்காது. ஸோ உதுத்தி விட்டு போட்டுருங்க. நிறையா இருந்தால் பேட்ச் வைஸாக போட்டிடுங்க. அப்போ தான் ஒட்டி வராமல் வரும். நான் அதை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், கிறிஸ்பி கார்ன் ரெடின்னு நினைப்பீங்க. ஆனால் இதோட சீக்ரெட் மசாலாவே இனி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், உப்பு, சாட் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண கார்னை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சீக்ரெட் மசாலாவை மேலே போட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி போட்டு பார்த்தா அந்த மசாலா நல்லா கோட்டாயிருக்கும் கார்னில். இப்போ டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கிறிஸ்பி கார்ன் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.